வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. நம்ம திருத்தணியில் தைப்பூசம் திருவிழா ஆரம்பம். நானும் ஒவ்வொரு சஷ்டிக்கும் நியூ இயருக்கு போயிருக்கேன். தைப்பூசம் இன்றைக்கி தான் முதல் வாட்டி வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்த்த க்ரௌடு மாதிரி எப்போவும் நான் பார்த்தது கிடையாது. காலையில் சரியாக 4 மணிக்கு வந்து லைனில் நின்னோம். நான் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து 4 மணிலேருந்து 7 மணி வரையும், அதாவது ஒரு 3 மணி நேரமாக இதே கூட தான் நின்றுட்டுருந்தோம். இது மேலே நிற்கிறது நம்மளுக்கு உடம்பு தம்பில்ல சொல்லிட்டு அருணர் கோயிலுக்கு போயிட்டோம். வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் எல்லாம் தான். கிட்டத்தட்ட பைக் மட்டும் தான் மேலே அலோடு பண்ணுறாங்க. காரு பஸ் எதுவுமே மேலே அலோடு இல்லை. யாரோ லோக்கல் ஜனம் மட்டும் பைக் மேலே அலோடு பண்ணுறாங்க. வெளியூர் ஜனங்க தான் வண்டி வந்து கீழே கோர்ட் இருக்குது, திருத்தணி கோர்ட்டு, அங்கேயே பார்க்கிங் கொடுத்துட்றாங்க. வெற்றிவேல் முருகர் கரோகரா. நீங்கள் தைப்பூசத்துக்கு விரதம் இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே போல் இந்த தைப்பூசத்துக்கு எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று காலையிலேருந்து திருத்தணி கோயிலில் வந்து தைப்பூசத்துக்கு பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாம் பாத யாத்திரை வந்துட்டுருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா விசேஷம், சின்ன சின்ன குழந்தைங்க கூட வர ஆரம்பிச்சிருக்காங்க பாத யாத்திரை. அதாவது காலைல செருப்பு இல்லாமல் வந்துட்டுருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்தாலே உடம்பு டயர்ட் ஆகிடுது. இங்கே எப்படி 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடந்து வராங்க. அது காலைல செருப்பு இல்லாமல் விரதம் இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பெரிய விஷயம். எல்லாம் அவங்க ஆசையை வந்து முருகர் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன். ஓம் சரவண பவா. அதே போல் நீங்கள் எப்போயாவது பாத யாத்திரையாக போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தால் எந்த ஊருக்கு போயிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருத்தணி 360. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.